அறமான்றது கேள்விக்கணைகள் தொகுப்போடு செல்வி நித்யானந்தன் அவர்கள் வணக்கம் வாருங்கள். வணக்கம் வாணி, வணக்கம் அன்பு உறவுகளே. இன்றைய கல்விக்கணை வாரம் 606 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டாகவும் மூத்தோரை மாண்பு போற்றும் மாதமாகவும் இம்மாதம் இருப்பது. அதனால் நீங்களும் எல்லோரும் சேர்ந்து இந்த கேள்விக்கணை நிகழ்ச்சியில் நீங்களும் கலகலப்பாக நீங்களும் இணைந்து சிறப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, இன்றைய கேள்விக்கணை வாரம் 606 10ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு நான் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன் இணைந்திருக்கிறேன். மீண்டும் அன்பான வணக்கத்துடன் வாணிக்கும் அறிவரவர்களுக்கும் எங்களை நெறிப்படுத்தும் மீண்டும் உங்கள் அனைவருக்குமே மீண்டும் மீண்டுமாய் என் நன்றியுடன் கலந்த வணக்கம். இப்பொழுது கொஞ்சம் அடைச்ச இப்பொழுது உங்களுக்கான கேள்விகள் ஆரம்பமாக இருக்கின்றது. நான் போட்டபடிதான் இருக்கிறேன். ஆச்சாரியானா வளமையை விட கொஞ்சம் குறைவாயிருக்கு. அது விட்டு சில நேரம் விட்டு வருது. இப்ப பரவாயில்லை. பத்மினி, தர்ஜினி, கலைவாணி, சிவதர்ஷினி, நகுலவதி, சரோஜினி அக்கா, நேவிஸ் அக்கா, சிவமணி அவர்கள் இணைஞ்சிருக்கிறீர்கள். ராஜித் எல்போன் சொல்கள் இணைஞ்சு தரது தெரியவில்லை. ஓகே, இப்பொழுது உங்களுக்கான கேள்வியை ஆரம்பித்துக் கொள்றேன். அனைவருக்கும் மீண்டும் ஒரு நிமிடம் நானும் வாரா ஒருங்க தெரியாது வருது அவள் தெரிவிப்பது. நீங்கள் வந்தீர்களா இருந்தால் இந்த கேள்விகளை நிகழ்வில் பங்கு பெற்ற விரும்பும் அன்பு புதிய நேயர்கள், நீங்கள் வெல்வது யார் என்ற பகுதிக்கு சென்று அதில் கேம் என்ற பகுதி இருக்கிறது. வெல்வது யாரில் அதில் நீங்கள் கேள்வி கணைகள் 606 என்று எழுதி இருக்கிறது. அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு பெயர் கொடுக்க சொல்லி ஒரு பேஜ் வந்து ஓபன் பண்ணப்படும். அதில் நீங்கள் உங்களது பெயர்களை கொடுத்து நீங்கள் வந்து இதில் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். உங்களுக்கான கேள்விகளுக்கு 3 விடைகள் இருக்கின்றது. 12 செகண்டுகள், 10 செகண்டுகளில் 3 கேள்விகள் இருக்கின்றது. நீங்கள் வேகமாகவும் விவேகமாகவும் உங்களோட சத்தம் குறைஞ்சுதான் வருது. எனக்கு டெலிபோன் கிடைச்சு நான் வந்துட்டு வரேன் பேரா சரியா வைங்கோ. அது எனக்கு கத்துறதுக்கு எனக்கு இல்ல கத்த தேவையில்ல. உங்களுடைய போன்ல பிரச்சனை இல்லை. சரி, இப்பொழுது ராஜினி ஓகேயா? ராஜினி உங்களோட பெயர் எனக்கு பெயர் வந்துட்டுதா? காணையில பேர் இங்க போயிட்டு பரவாயில்ல, உங்களுக்கு ரெடி என்றா சரி நீங்க விளையாடுங்க. இல்ல பேர் வேற காணையில இப்ப போயிட்டு பழைய மாதிரி வந்துட்டு எந்த பெயர் வந்திருக்கான்னு இருக்கா பாருங்க. இல்ல எனக்கு வரவில்லை, தெரியும். இல்ல எனக்கு இதில் பத்மினி, சிவமணி, நகுலவதி, நேவிஸ் அக்கா, சரோஜினி அக்கா, சிவதர்ஷினி, தர்ஜினி அவ்வளவு பேருடைய பெயரும் தான் காட்டுது. வாணிமோகன் முதல் இணைஞ்சிருந்தார், அவரது பெயரை காட்டவில்லை. இல்ல எனக்கு ரெடி டு பிளே வருது. இப்ப வந்துட்டு ராஜினி உங்களுக்கு அது பெயர் வந்திருக்கிறது. சரி, மீண்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் இப்பொழுது உங்களுக்கான கேள்வி ஆரம்பமாகின்றது. எதிர்ச்சொல் இயற்கை. நீங்கள் பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதை முக்கியமாக பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்ச்சொல் சரி என்பது சரியானது. மன்னித்தல், கண்டித்தல்.
பிரக்கெட்டை கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிழை என்பது பிழை. எல்லாம் 3 சுழி என்னென்ன வர வேண்டும். திரும்பி அடுத்தது பெருகுதல் சுருகுதல். பெருகுதல் சுருகுதல். பிழை சுருங்குதல் இங்க போடவில்லை. வெளிநாடு உள்நாடு. சரி, அறத்தினும் காக்கமும் இல்லை அதனை மறத்தலின் உங்கில்லை. திருக்குறளை முடியுங்கள். கேடு கோடு கெடு. கேடு என்பது சரியானது. அழுக்கார் அவ வெகுளி இட்டாச்சொல் நான்கும் இழுக்காய் என்ற தரம் தரம் என்ற தரம். செயற்பால கூறும் அரணே ஒருவருக்கு இயற்பால கூறும் களி நலி வழி. வர இல்ல கேள்வி வந்துடுது. வந்திருக்கு. இப்பதான் வருது. ஓகே. களி நாய் அவளது வீட்டை சுற்றி சுற்றி வந்தது. இது சரியா பிள்ளையாண்டு பாருங்க. தொடர் தொடர் சொல்லில அப்படி வரையில சரியா அந்த தொடர் மொழியில் தொடர் இதா பாருங்கள். சரியா தவறாண்டு உங்க எல்லாருக்கும் வருதா? ஓ ஆமா. இல்ல எனக்கு வருது இல்ல. உங்களுக்கு வரே இல்லையா? இல்ல எனக்கு வருது இல்ல. இது சரிதான். சரி, ஓகே நீங்க கரியம் பண்ணுங்க. எனக்கு வருது இல்ல. என்னாச்சு? நான் பிள்ளை போட்ட சுற்றி இச்சன்னா வருவாக்கும். இப்பதான் வருதா? வீட்டை சுட்டி சுட்டி. ஓகே லேட்டா வருது அப்படியே. சுற்றி ராணி அந்த நகைச்சுவையை கேட்டு குலுங்கி குலுங்கி சிரித்தாள். அது சரியானது. இப்பொழுது வருது தவானி. ஓ எனக்கு சில நெட் பிரச்சனையே தெரியும். வருது வருது. ஓகே. ராஜினி ராஜினி சர்வஜினி சரோஜினி தலைவாணி ஜெயமலரை பற்றி அமைந்திருக்கிறது. உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு மவுஸ் ஆடுது. நான் சிங்கத்திடம் இருந்து வேக வேகமாக ஓடியதால் உயிர் தப்பினேன். சரி இல்லை. சரி, உனக்கு பாருங்க. ஏன்னா துப்பாக்கி வெடித்தது. படபட டப் டப் மட மட. டப் டப் பண்றதுதான் அது. என எரிந்து விழுந்தான். நீங்கள் என்ன சொல்லியிருக்க பாருங்க. குடுகுடு கிடுகிடு சுடு சுடு என எரிந்து விழுந்தான்.
சுடு சுடு என எரிந்து விழுந்தார். என ததும்பும் பருவம் என ததும்பும் பருவம். பளபள தளதள மலமல. தள தள ததும்பும் பருவம். என பேசாதே என்ன வர ஒன்று பாரு. வளவள மளவள மளமள. பளபள அர்மேனியா நாட்டினுடைய தலைநகரம் அர்மேனியா. ஏராபான் ஐரேசு. அர்மேனியா நாட்டினுடைய தலைநகரம் ஏரேவான் என்பதுதான் அர்மேனியாவினுடைய உகண்டா இதனுடைய தலைநகரம். தாஷ்கண்ட், கம்பாலா, அடிஸ் அபாபா. கம்பாலா உகண்டா நாட்டினுடைய தலைநகரம். கியூபா அபானா, கிரனாடா, பிஸ்கட். அபானா, கிரனாடா. அபானா என்பது கியூபாவினுடைய தலைநகரம். அல்சேசன் இது அல்சேசன் எந்த நாட்டு மொழி என்று பாருங்க. ஜெர்மனிய, அரபு மொழியா, திராவிட மொழியா? அல்சேசன் ஜெர்மனிய மொழி. அதிலேயே போட்டு விட்டுருந்தேன், பார்க்கவில்லையோ சில 8 பேருக்கு வாழ்த்துக்கள். ஆசி என்பது ஆசி இது எந்த மொழி? மலாயா, பொலினீசியன் அல்லது ரோமன் அல்லது ஈரானியன்? மலாயா பொலினீசியன் மொழி ஆசி என்பது. தவளை ஓர் உயிரி அதற்கானது தவளை. பூமி, இடம், பாத்திரம். தவளை என்பது பாத்திரம். தெல் என்றால் அஞ்சுதல். உங்களுக்கானது தெள். தாளித்தல், கலக்கம், தெளிவான. தெளிவான. நல் என்பது நல்ல. உங்களுக்கானது நல் என்பது இரவு. என்ன ஒரு சொல் பாருங்க இதுல. அரக்கு, வசவு, நடு. இலகுவாக பிடிக்கத்தக்கனமாக போட்டிருக்கிறேன், பார்ப்போம். நடு என்பது சரியானது. நடு இரவு, நல். வலு என்பது வலிமை. உங்களுக்கானது வலு. இளைய, கழிப்புடை, கேடு. இளைய என்பதற்கான ஒரு சொல் யாரும் போடவில்லை. ஓகே, அமைஞ்சு கொள்ளுங்க. அக அக அரவு. முற்றுமாக எளிய, பாம்பு. பாம்பு. அர அரவு என்று பாம்பு. கருப்பு. எண்ணம், அடிப்படை, பஞ்சம். நிறம் என்றதற்கானதும் வரும் கருப்பு அல்லது கருப்பு இதில் வருவது. பஞ்சம் என்பதற்கும் ஒரு ஒத்த சொல்லு கருப்பு.
கதை, பிறை, பயன், பிறகு. பிறகு, தீபெத்திய எழுச்சி நாள் எப்பொழுது கொண்டாடப்படும்? தீபெத்திய எழுச்சி நாள் 10ஆம் தேதி இன்றைய தினமா, நேற்றா, நாளைக்கா? இன்றாம், நேற்றா, நாளையா? இன்றைய தினம்தான் தீபத்து எழுச்சி நாள். பெரும் இனவழிப்பு நினைவு நாள் பல்கேரியா நாட்டினுடைய நினைவு நாள். இன்றாம் 12ஆம் தேதியா 14ஆம் தேதியா? இன்றைய தினம் பல்கேரியா இனவழிப்பு நினைவு நாள். இலங்கையின் காலி நகரை ஒல்லாந்தர் கைப்பற்றினர் இந்த ஆண்டு. 1740, 1640, 1840. இலங்கையில ஒல்லாந்தர் காலி நகரை கைப்பற்றியது 1640. எல்லோரும் மாறி மாறி வருகிறீர்கள். அடுத்து 1933 மகாத்மா காந்தி அந்த டேஷுக்குள்ள பாருங்க இந்த பத்திரிகையை தொடங்கினார். முருகன், பெரியன், ஹரிஜன். மகாத்மா காந்தி இந்த பத்திரிகையை தொடங்கினார் 1933. ஹரிஜன் என்ற பத்திரிகை தான் ஹபிள் விண்வெளி தொலைநோக்கிய பழுதுபார்க்கும் டிஸ்கவரி விண்ணோட்டம் புறப்பட்டது. இது இந்த ஆண்டு 1990, 95, 97. ஹபிள் விண்வெளி தொலைநோக்கிய பழுதுபார்க்கும் டிஸ்கவரி. தொண்ணூற்றி 7 எல்லாம் வரலாற்றில் இன்று நாளில்தான் நடந்த நிகழ்வுகள். ஊர்களின் சிறப்பு இப்பொழுது உங்களுக்கானது. திருநெல்வேலி உங்களுக்கு பலது ஞாபகம் இருக்கும் பாருங்க. பலாப்பழம், பால்கோவா, அல்வா. ஏற்கனவே தந்ததில் வருகிறது பாருங்க. அல்வா என்பது சரியானது. உசிலம்பட்டி, மறிக்கொழுந்து, ரொட்டி, தேங்காய். விருப்பமான உணவாக இருக்கு. ரொட்டி என்பது சரியானது. மாயாவரம், கருவாடு, தீபல், துருட்டு. மாயாவரம். கருவாடுக்கு பெயர் கூடது மாயாவரம். பல்லடம், கரட், கோழி, முட்டை. கோழிக்கு ஒரு இடம், முட்டைக்கு ஒரு இடம் பேர் விட்டது. கோழிக்கு இது நாமக்கல் தான் முட்டைக்கு பேர் விட்டது. ஓசூர், காசி, ரோஜா, சங்கு. ரோஜாவுக்கு பெயர் போன இடம் ஓசூர். சிதம்பரம், நடராஜா இல்லை. தேன்குழல், அப்பளம், வாழ்வருவல். இதில் இதுக்கு பெயர் போனது சிதம்பரம். வாழ்வருவலுக்கு பெயர் போன இடம் சிதம்பரம். பலபடி, பசி வந்துட 10. மிச்சத்தை முடிச்சு வையுங்கள். மறந்து போகும், சிறந்து போகும், பறந்து போகும். 10 பறந்து போகும். 10 மிளகு இருந்தால்
இருப்பவன் வீட்டிலும் உண்ணலாம், பகைவன் வீட்டிலும் உண்ணலாம், தன் வீட்டிலும் உண்ணலாம். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம். வாழ்வதற்காக உண்ணு. மறப்பதற்காக வாழாதே, மறைப்பதற்காக உண்பதற்காக வாழாதே. மறப்பதற்கு மறைப்பதற்கு ரெண்டுலையும் பாருங்கள். உண்பதற்காக வாழாதே என்பதுதான் அதற்கான சரியா. சிவமணி, சிவதரிசனி, சிவமணி, நேவி சக்கா. ஓகே, இறுதியாக வரும் கேள்விகள். வேகம், விவேகம். பிரித்தானியாவின் முதலாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த ஆண்டு இடம்பெற்றது? 1801, 885, 890. பிரித்தானியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1801. அரச நெதர்லாந்து கிழக்கிந்திய இராணுவம் அமைக்கப்பட்டது. அரச நெதர்லாந்து கிழக்கிந்திய இராணுவம் அமைக்கப்பட்டது 1835 30 40. எல்லாம் இன்றைய நாள் நிகழ்வில் நடைபெற்றதுதான். ஆண்டுதான் உங்களுக்கு இது வரலாற்றில் இன்றில் வந்திருக்கிறது. 1830 10 3 இன்றைய இறுதியான இன்றைய நிகழ்வுக்கான. ஐவரி கோஸ்ட் குடியேற்ற நாடாகியது. இது எந்த நாட்டிடம் இருந்து குடியேற்ற நாடாக மாறியது? பிரெஞ்சு, டச், பிரித்தானியா. 1893 ஐவரி கோஸ்ட் இதே இன்றைய நாளில் தான் இந்த நாட்டிடம் குடியரசாயிருந்தது. பிரெஞ்சு குடியேற்ற நாடாக மாறியிருந்தது. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நீண்ட காலத்துக்கு பிறகு இணைஞ்சிருந்தார். 2037 புள்ளிகளை பெற்று சிவதர்ஷினி மிக சிறப்பு. சிவமணி அவர்கள் 1952 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள், மிக சிறப்பு. நேவிசக்கா 1892, சரோஜினி அக்கா 1758. சரோஜினி அக்கா மிக மிக சிறப்பு. இன்றைக்கு இவ்வளவு வேகமாக வந்திருக்கிறீர்கள் 4வது இடத்தை. ஜெயமலர் 1726, தர்ஜினி 1608 புள்ளிகள், மிக சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்து நகுலவதி 1544, வாணி 1535, கொஞ்சம் புள்ளி வித்தியாசம். ராஜினி 1503, பத்மினி 1345 புள்ளிகள். அனைவருக்குமே மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நான் கடைசி 3க்கும் சரியா போட்டு 30 சொச்சத்தோட உங்களோட சத்தம் வரையில, இன்டர்நெட்டும் வரையில, திரும்ப அதுக்கு போய் வேற அப்ப இந்த உங்களோட சத்தம் வருது, இது எடுக்கலாம போச்சு. நன்றி. இப்பொழுது வேகமாக ஏதாவது தவறுகள் அப்படிகள் இருந்தால் நீங்கள் அடுத்த வாரத்தில் நிகழ்வில் சொல்லிக் கொள்ளுங்கள். இப்பொழுது வேகமாக நீங்கள் உங்களது கேள்விக்கான இதை சொல்லிக் கொள்ளுங்கள். முதலாவதான ஒரு கேள்வி, அசைவ உணவை இந்தியாவில் அசைவ உணவை தடை செய்திருக்குது ஒரு நகரம் ஒன்று, அது எந்த நகரம் என்பது உங்களுக்கான கேள்வி. அசைவ உணவா? கேள்விய கேளுங்க. முதல், இந்தியாவில அசைவ உணவை தடை செய்திருக்கு நகரம் எதென்றதுதான் உங்களுக்கான கேள்வி. அடுத்த கேள்வி, இந்தியாவில புகையிலேயே அறிமுகப்படுத்தியவர் எந்த நாட்டவர்? இரண்டுக்கும் நீங்கள் சொன்னீங்கள் என்றால் மிக சிறப்பு. வேகமாக சொல்லிக்கொண்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் யார் ஆரம்பிச்சு போங்கள். சும்மா சொல்லி பார்க்கலாமா? நீங்க சும்மா சொன்னீங்கன்னாலும் எனக்கு ஓகே, நீங்க சொல்லுங்க. மத்திய பிரதேசம். ஓகே. மற்றது சீனாவை சொல்லி பார்க்க. இந்த சீனான்ற இல்ல 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 சொல்ல முடியாதா? ஓகே.
ஓகே, பிறகு மற்றவர்கள் முயற்சி செய்யாட்டி நீங்கள் தேடி போட்டு வந்து சொல்லுங்க. ஓகே நகுலவதி. ஓகே, அடுத்தவர் நீங்க மத்திய மத்திய பிரதேசம். ஓகே, கடகடன்று அடுத்த உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லிட்டு போங்க. ரெண்டுக்கும் அடுத்த சேர்த்தா சொல்லணும். ரெண்டுக்கும் சொன்னீங்கள் என்றால் உங்களுக்கான புள்ளி, ஒன்றுக்கு சொன்னீங்கள் என்றாலும் பிரியோசனம் இல்லை. அதுக்காக தான் முதலே சொல்லியிருந்தேன். வேகமாக சொன்னீங்கள் என்றால் அடுத்த நிகழ்ச்சிக்கு இடம் கொடுக்கலாம். அப்ப ரெண்டாவது கேள்வி இருக்கா சொல்றீங்களா? என்ன கேள்வி கேட்டேன் நான் எனக்கு தெரியாது. ரெண்டாவது என்ன கேட்டீங்க? என்ன கேள்வி உங்களுக்கு முதல் தெரிஞ்ச கேள்வியா? அசைவ அது நகரம் ஒன்று கேட்டீங்க. மற்றது இல்ல புகையிலையா? புகையிலைன்னு சொன்னீங்களே. சத்தம் வர இல்லக்கா. சத்தம் வர இல்ல கூட. வர இல்ல உங்களோட இயர்ஃபோன்ல ஏதோ பிரச்சனை. புகையிலையை அறிமுகப்படுத்திய நாடு, புகையிலை அறிமுகம் செய்த நாடு, புகையிலையவன் சாப்பிட்டிருப்பான். சத்தம் அவக்குத்தான் வரும். புகையிலை கோயிலையே இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார். இந்தியாவில். மற்ற ரெண்டாவது என்ன சொன்னா புகையிலைய தெரிய சொன்னார். இல்லக்கா வர இல்லை. புகையிலையே இந்தியாவுக்கு அறிமுகம் செய்த நாடு. விளங்கல சொன்னேன். நான் சொல்லலாமா? ஒரு சத்தமும் கேட்கல. நான் சொல்லலாமா? இல்ல அவரு கேட்கல. போறோங்க கேட்கலையா? இப்ப கேக்குது. இப்ப கேக்குது உங்களோட குரல் கேக்குது. கதைங்கோ பாபம். நான் சொல்லலாமா? கேள்வி நான் சொல்லலாமா? கேக்குது. பொறுங்கல நீ அவரு கேக்குது. அவர சத்தம் பெரியதானு கேக்குறேன். அதான் சொல்லி இப்ப கதைச்சு பார்த்தா விளங்குதா? இல்ல அவரு கேக்குது இல்லையா? இல்ல கேட்கல. அவருக்கு கேக்குது இல்ல. கேக்குது இல்லையா? கேக்குதா? இப்ப கேக்குது. என்ன தெரியல, என்னண்டு திடீரென நிக்குது சத்தம். ஓகே, கேள்வியை திருப்பி சொல்லட்டாமல்ல. என்ன விளங்கல? கேள்வியை திருப்பி சொல்லுங்க. ரெண்டாவது விட்டு விட்டு வந்த புகையிலை, இந்தியாவில புகையிலையை அறிமுகப்படுத்தியவர் எந்த நாட்டவர்? நான் சொல்லலாமா? கேட்டு சொல்லுங்க. முதலாவது கேள்விக்கு குஜராத் மாநிலத்தில உள்ள பாலிதானா நகரத்துலதான் தடை செய்யப்பட்டிருக்கிறது. குஜராத் மாநிலத்தில. ஓகே, புகையிலையை அறிமுகம் செய்தவருடைய பெயர் கேட்டிருக்கிறீங்க. நீங்க என்ன பெயர் கேட்டிருக்கிறீங்க? அது எனக்கு தெரியல. பெயர் நாடு சீனா. சீனா. நீங்க பாருங்க நேவிசக்கா. அடுத்தது சரோஜினி அக்கா, வாணியரக்கா கேளுங்க. படிப்பாங்க. இந்தியாவுல புகையிலை போர்த்துகேசர். ரெண்டாவதுக்கான பதில் போர்த்துகேசராம். புகையிலை. ஓகே, முதலாவது கேள்வி நான் கேட்கல. என்ன ராஜினி சொல்லலாமா? சொல்லுங்க. நான் முதலாவது குஜராத், ரெண்டாவது போர்த்துகீசர். நகரம் குஜராத்ல போலிதானாவோ? வாழ்த்துக்கள். ஆனாலும் நான் கேட்ட நகரம் தான் கேட்டிருந்தேன். நேவிசக்கா, உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். குஜராத்திலே இருக்கிற பாலிதானா நகரம் தான் அசைவ உணவை தடை செய்திருக்கிற இப்பொழுது. மற்றது சரோஜினி அக்கா, உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ராஜினிக்கும் வாழ்த்துக்கள். போர்த்துகீசர் என்பது சரியான பதில். சிறப்பித்த அனைவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். குஜராத்திலே எந்த இடம் சொன்ன நீங்க? குஜராத் பாலிதானா. மீண்டும் அடுத்த வார வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கான அடுத்த கேள்விக்கை நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். அதை தருகிறேன். நேரத்தை கருதி கொண்டு இன்று அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணி மோகன் அவர்களுக்கும், கலந்தந்து வளப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும், அருண்குமார் அவர்களுக்கும், இணைந்து சிறப்பிக்கும் உங்களுக்கும் என் நன்றியினை தெரிவித்து மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை
கேள்விக்கணை வாரம் 607 உங்களை சந்திக்கின்றேன். நன்றி அன்பு உறவுகளே. நன்றி வாணி. மிக்க மிக்க நன்றி நன்றி, உங்கள் வணக்கம். ஒத்துழைப்புக்கும் மிக்க மிக்க நன்றி. வணக்கம். பரவாயில்ல வணக்கம். பரவாயில்ல. ஓகே. அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி நன்றி வணக்கம். நன்றி செல்வி நித்யானந்தன் அவர்களே, சிறப்பா நன்றி. இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நீண்ட காலத்துக்கு அப்புறம் வந்து ஆமாம், திடீரென்று வந்தோம். சரி, அன்றைக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. நன்றி. இந்த வெள்ளிக்கிழமை கேள்வி கலைஞர்களுக்கு அந்த நேரத்தில் அறிவு கலைஞர் இடம்பெற்றுக் கொள்ளும். மிக்க நன்றி சொல்லியிருக்கா. எல்லாவற்றுக்கும் நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றி வணக்கம். நேரம் லண்டனில் 10:39 நிமிடங்கள் நிறைவுக்கு வருகின்றது. கேள்வி கணைகள் தொகுப்பாடு செல்வி நித்யானந்தன் அவர்கள்.